அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என் பொண்ணோட வளையல நான் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேங்கிற வீடியோவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொட்டை பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வளையல் எடுக்கக்கூடியது சுலபம்தான். ஆனால் அதை வியர் பண்ணிவிட்டு அப்படி இப்படி வச்சுருவோம். ஒவ்வொரு வளையலாக மிஸ் ஆயிரும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு நூல்கண்டு மட்டும் போதும். பிள்ளைங்க கலட்டி வச்சுருக்க வளையல இந்த மாதிரி நம்ம 2 நாட் போட்டு வச்சிட்டோம்னா அது தொலையவும் செய்யாது. நம்ம மறு தடவை ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போது எடுத்து போட்டு போவதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம 2 டஜன் வளையல் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு கைக்கு ஒவ்வொரு டஜன் வளையல இந்த மாதிரி நாட் போட்டு வச்சிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு வியர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த டைமில் கஷ்டப்பட வேண்டாம். ஒவ்வொரு வளையலாக எடுத்து அதை கரெக்டாக கனெக்ஷன் பண்ணி கையில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நாட் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இதை ஒரு குக்கீஸ் டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி டப்பாவில் மொத்தமாக நாட் போட்டு வச்சிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேண்டான்னு தூக்கி போடுற டப்பாவை இந்த மாதிரி பிள்ளைங்களுக்குள்ள கிளிப்பு, செயின், நெக்லஸ்ஸு, ஜோக்கர் மாடல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போது நம்மளும் சங்கடப்பட வேண்டாம். பிள்ளைங்க அவங்களே வியர் பண்ணிக்கிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.